மாம்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 4 டன் மாம்பழம் உணவு பாதுகாப்புத் துறையால் கைப்பற்றப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேட்டு சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கால்சியம் கார்பைடு, பாஸ்பரஸ், எத்திலின் போன்ற ரசாயனங்கள் மூலமாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 4000 கிலோ மாம்பழங்களும் ஸ்ப்ரே அடிக்கப்பட்ட 4 டன் வாழைப்பழங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். தவறு செய்யும் வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் கடைகளுக்கும் சீல் வைக்கப்படும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர். இப்போ ஆரம்பத்திலேயே இப்போ பிடிக்க ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி கோயம்பேட்டில் மட்டும் இன்றைக்கி மாம்பழம் மட்டுமே ஒரு பகுதியில் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னமும் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணுவோம். ஒரு பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 டன் அளவுக்கு மாம்பழங்கள் மட்டும் நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். இந்த மாம்பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கற்கள் வச்சு பழுக்க வைக்கப்பட்ட பழம். ஸோ இந்த பழங்கள் நம்ம ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப கேடு இருக்கும். அப்படி எல்லா பழங்களும் ஒரே மாதிரி எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா தயவுசெய்து வாங்கவே வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழம் இவ்வளோ நல்லா பழுத்துருக்கு. ஆனால் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது. ஆக்சுவலாக இயற்கையாக பழுக்க வச்ச பழம் பார்த்தோம்னா இந்த பழம் நல்லா இந்த இடத்துல வைக்கிறப்பே ஸ்மெல் வரும். ஆனால் இந்த பழத்தில் ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. அதனால் இந்த மாதிரி பழங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெயினாக ஃபஸ்ட்டு பக்கெட்டில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணினது கூட சாப்பிட்லாம், பயப்பட வேண்டாம். ஆனால் சில பேர் இன்னும் பயப்படுவாங்க. அதையும் மீறி நம்ம நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை சீவிட்டு கூட நம்ம உள்ளுக்க இருக்கிற இந்த பழங்கள் மட்டும் நம்ம சாப்பிட்லாம். அது பயப்படாமல் சாப்பிட்லாம். ஆனால் மெயினாக எந்த பழங்கள் வாங்கினாலுமே வாஷ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அது நிறைய இப்போ பார்த்திங்கன்னா கிரேப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா மேலே பெஸ்டிசைட்ஸ் நிறைய அடிப்பாங்க. கிட்டத்தட்ட 4 டன் பக்கமாக பிடிச்சிருக்கிறோம் வாழைப்பழமும். அந்த வாழைத்தாரில் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ஸ்ப்ரே வச்சே அவங்க அடிச்சிருக்கா. அந்த மிஷினையும் நாங்கள் கையோடு நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் தடவைனா பார்த்திங்கன்னா காலையில் நம்ம அடித்தோம்னா சாயந்தரம்லாம் அந்த பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பழம் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலில் கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள் எல்லா பழங்களும் மஞ்சளாக இருந்ததுன்னா சாப்பிட வேண்டான்றது தான் இதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.